ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டோன்னா நம்ம காட்டுக்கு தாங்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு இருந்ததுனால அவங்களையும் கூட்டிக்கிட்டு காட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. காட்டில் இப்போ மக்காசோளம் பயிர் பண்ணியிருக்கு, மஞ்சள் காடு களை வெட்டணும், தண்ணி கட்டணும், இதெல்லாம் பார்க்குறதுக்காக 4 பேரும் கிளம்பிட்டோங்க. எங்கள் வீட்டில் தான் காட்டுக்கு போக 2 கிலோமீட்ரு தூரம் இருக்குங்க. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். எங்கள் ஊரில் அதிகமாக என்ன பயிர் பண்ணுவாங்கன்னா மக்காசோளம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். மக்காசோளமும் குச்சியும் தாங்க, குச்சிக்கிழங்கும்பாங்க. குச்சிக்கிழங்குனா மரவள்ளிக்கிழங்கு. இது தாங்க அதிகமாக இங்கே பயிர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நாங்கள் போகிற வழி எல்லாமே தெரியும், என்ன அதிகமாக பயிர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலே தெரியும். குச்சி தான் அதிகமாக பண்ணுவாங்க. இங்கே பொறுத்தவரை குச்சிக்கிழங்குக்கு தாங்க அதிகமாக இங்கே பயிர் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்களும் எங்கள் காட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். எங்கள் காட்டில் சோளப்பயிருக்கு குருத்து புழு அதிகமாக அரிச்சிருச்சுங்க நம்ம சோளத்தை. மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால புழு கண்ட்ரோல் ஆகும்ன்ட்டு நம்ம எந்த ஒரு மருந்தும் அதில் யூஸ் பண்ணாமல் விட்டாச்சு. அதனால் இப்போ அதில் புழு அதிகமாகிடுச்சுங்க. அதுக்காக நாளைக்கு ஆள் வர சொல்லி குருணை போடுவாங்க. குருத்தில் குருணை போடுவாங்க. அது போடுறதுக்காக ஆள் வர சொல்லியிருக்குங்க. இன்றைக்கி தண்ணி எடுத்து விடணும். 1 ஏக்கராக்கு தண்ணி எடுத்து விடணும். 3 நாள் ஆச்சு தண்ணி கட்டி. சரி, ட்ரிப்பில் தாங்க, நாங்கள் ட்ரிப்பு மூலியமாக தான் தண்ணி காட்டுக்கெலாம் தண்ணி விடுறோம். தண்ணி எடுத்து விட்டுட்டு நாளைக்கு ஆள் எத்தனை ஆள் வர சொல்லலான்னு பார்த்துட்டு வரலான்றதுக்காக கிளம்பிட்டோங்க. இது தாங்க நம்ம மஞ்சள் காடு. இது விதைக்கு போட்டிருக்கோம். இந்த மஞ்சள் இது ஃபுல்லாக மழை வந்துகிட்டே இருந்ததுனால களை வெட்ட முடியல. மழைனால அதிகமாக பில்லும் அதிகமாகிடுச்சு. களை வெட்ட ஆள் வர சொல்லி களை வெட்டி இல்லை தண்ணி கட்டணும். இதிலே ஊடு பயிராக மிளகா பண்ணியிருக்கோங்க. மிளகா நாற்று தான் விட்ருக்கோம். மிளகா நாற்று பூ வச்சிருச்சு. பூ வச்சு பிஞ்சும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். பிஞ்சு இருக்கா? இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? இதில் பிஞ்சு இருக்குது. பிஞ்சு வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 10-15 நாள் போனால் இந்த மிளகா அறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இது நாங்கள் வீட்டுக்காக மட்டும்தாங்க போட்டிருக்கோம். வீட்டு யூஸ்க்காக தான் இந்த மிளகா வச்சுருக்கோம் உடுபயிராக. மஞ்சள் தான் இது மெயினு. இந்த மஞ்சள் எடுத்து அடுத்த போகத்துக்கு நம்ம வேறு இடத்துல மாற்றி பயிர் பண்ணுவோம். இது விதைக்காக போட்ட மஞ்சள் தாங்க. இது தாங்க நம்ம சோளப்பயிர். பாருங்களேன், எவ்வளோ புழு தெரியுதா உங்களுக்கு? இலை அரிச்சிருக்க மாதிரி. கிட்ட போய் பார்த்தா தெரியும். இது தாங்க. இதுக்கு தான் நாளைக்கு ஆள் வர சொல்லி சரி பண்ணணும். இவனுங்களை ரெடி பண்ணணும் சீக்கிரமே. இல்லைன்னா இதில் ஒரு ஈல்டும் வராதுங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். பாப்பா 2 பேரும் ஜாலியாக இருக்காளுங்க. காட்டில் விளையாடுறதுன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். தெரியுதாங்க உங்களுக்கு? இதில் பார்த்தா புழு இருக்கிறது தெரியுதா? இலையை அரிச்சிருக்கிறது. நாளைக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க. பாப்பா போய் வால்வு திறந்து விட்டுட்டா. இந்த வயலுக்கு தான் தண்ணி பாயுது. இப்போது அவங்க அப்பா அங்கே தண்ணி எடுத்து விட்டாங்க மோட்டரில். இங்கே வால்வு திறந்து விட்டோன்னே தண்ணி எல்லாத்துக்கும் பாயுதுங்க. இது ஃபுல்லாகவே சோளம் தாங்க. நம்ம இந்த டைம் ஃபுல்லாகவே சோளம் மட்டும்தான் பண்ணியிருக்கு. இல்லைன்னா வெவ்வேறு பயிர் பண்ணுவோம். இந்த டைம் மழையும் ஓரளவு இருந்ததுனால சோளமே பண்ணிடலாம் அப்படின்றக்காக சோளமே பண்ணியாச்சுங்க. மஞ்சள் போட்டிருக்கோம். அப்புறம் இன்னொரு காட்டில் சேனைக்கிழங்கு போட்டிருக்கோம். இதெல்லாமே விதைக்காக தான். சேனையும் மஞ்சளும் விதைக்காக தான் போட்டிருக்கோம். அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த சோளக்காட்டில் நம்ம இந்த சோளம் அறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயிர் பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. இவங்க எல்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். பாப்பா பாருங்கள், என் மேலே தண்ணி தெளித்து விட்றா வால்வில் பிடிச்சி. சேட்டை. ஆமாங்க, இதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இன்னும் ஒரு 2 நாளில் இதுக்கு ஃபுல்லாக பூச்சிக்கான மருந்து போட்டுட்டுங்க தண்ணி கட்ட ஆரம்பிக்கணும். தண்ணி கட்டி யூரியா விடணுங்க. 10 days ஒன்ஸ் யூரியா கரைச்சி விடுவோம். ட்ரிப்பு இருக்கிறனால இப்போ கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. முன்னெல்லாம் தண்ணி கட்டணும், வாய்க்கால் பிடிச்சி தண்ணி கட்டுவாங்க. இப்போல்லாம் ட்ரிப்பு இருக்கிறனால
வேலை கொஞ்சம் சுலபமாக முடியுதுங்க. தண்ணி எடுத்து விட்றதுனா நானே வந்து எடுத்து விட்டு கூட போயிடுவேன். நாங்கள் விவசாயத்துக்கு புதுசு தாங்க. என் வீட்டுக்கார் ஊர் தான் இது. அவங்க ஆரம்பத்துலேருந்தே விவசாயம் பண்ணாங்க. எனக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் இப்போ 2 வருஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா கற்றுக்கிறேன். சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அமைதியான வாழ்க்கை, ஜாலியாக இருக்கிறது, பிள்ளைங்க கூடவே ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் அழகான அனுபவமாக இருக்குதுங்க. இனிமேல் வர்ற நாட்களில் இது மாதிரியான வீடியோ நிறையா உங்களுக்காக போடலான்னு ஐடியாவில் இருக்கிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி.